ஹாய் செல்லம்ஸ், இது உங்கள் யுஏ தமிழச்சி சேனல். நான் உங்கள் ரோஜா பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, அன்னையர் தின ஸ்பெஷல். எல்லா அம்மாக்களுக்கும் சமர்ப்பணம், எல்லா பிள்ளைகளுக்கும் சமர்ப்பணம். அம்மாவோட லவ் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ என் மனசில் இருந்து ஒன்று இருக்கு, அதோடு ஆரம்பிக்கிறேன். அம்மா, உன் இதயத்தின் வலி எனக்கு தெரியாது. ஏனென்றால் உன் கருவில் என்னை சுமந்தாய். அதனால் இன்னும் உன் இதயத்தின் வலி தெரியாமலேயே நான் இறந்து விட்டேன். 10 மாதம் கழித்து என்னை பெற்றெடுத்தாய். அப்போதுதான் உன் கருவில் இருக்கும் வலி குறைந்து உன் இதயத்திற்கும் வலி அதிகமானது. நான் வளர வளர உன் உடம்பு வலியும் அதிகமானது. என்னை மன்னித்து விடு. உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, அம்மாவோட லவ் பற்றி சொல்கிறேன். நீங்கள் எந்த கோயிலாக போனாலும் ஒரு கல்லை பார்த்து கும்பிடுறதுக்கு, கையெடுத்து கும்பிடுறதுக்கு, நீங்கள் உங்கள் அம்மாவை நல்லபடியாக கண் கலங்காமல் வச்சுருந்தாலே உங்களை கடவுள் ஆசீர்வதிப்பார். எப்பவுமே உங்கள் அம்மாவை கண் கலங்க விடாதீங்க. அது ரொம்ப பாவம். உங்கள் அம்மா கண்ணில் இருந்து ஒரு கண்ணீருக்கும் நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும். ஸோ அதனால் யாரும் அம்மாவை கண் கலங்க வைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்குங்க, முடியாத அளவுக்கும் பார்த்துக்குங்க. கடைசி காலத்தில் நம்ம எதுவும் கொண்டு போகிறதில்ல. போயிட்ட பிறகு ஃபோட்டோ வச்சு அழுகிறதோட இருக்கும்போதே அவங்கள கொஞ்சம் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அவங்களோட ஸ்ட்ரெஸ் ரிலீவர் யாருமே கிடையாது. அவங்க தான் எல்லாமே. உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அம்மா பக்கத்தில் போய் உட்காருங்க, அம்மா மடியில் படுங்க. நீங்கள் எவ்வளோ வயசானாலும் உங்கள் அம்மா மடியில் படுங்க. 5 நிமிஷத்தில் உங்கள் ஸ்ட்ரெஸ் எல்லாம் கிளியர் ஆகிடும். ஸோ ஸ்ட்ரெஸ் ரிலீவர் அம்மா மட்டும்தான். உலகத்திலேயே அதிகமான லவ் தர்றதும் அம்மா மட்டும்தான். அழகான லவ் தர்றதும் அன்பு மட்டும்தான், அம்மா மட்டும்தான். தூய்மையான அன்பு தர்றதும் அம்மா மட்டும்தான். அதில் கள்ளங்கபடம் இல்லாத அன்பு பார்க்கலாம். ப்ளீஸ் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் அம்மா அப்பா பற்றி பேசினா எமோஷ்னல் ஆகிடுவேன். முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ.